கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விஸ்வவாணியின் தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அன்பு குட்டி பிள்ளைங்களே, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ரேடியோக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே. என்ன உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் விசேஷமா ஏதாச்சும் நடந்துச்சா? ஓ, ஆண்டவர் ஏதாச்சும் அற்புதம் செஞ்சிருக்காரா? பரவாயில்லையே. அப்படின்னா நீங்க எல்லாரும் ஏசப்பா பிள்ளையா நடந்துகிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? சரி, இன்னைக்கு நம்ம கதை கேட்கலாமா? ஆமா, கதைக்கு முன்னாடி நம்ம ஒரு வேத வசனம் படிக்கணும் இல்லையா? இப்ப நானு வசனத்தை சொல்றேன், நல்லா கவனிச்சிக்காங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவராகிய இயேசு அவரின் பிள்ளைகளுக்கு செய்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா வசனம்? நான் வசனத்தினுடைய ஒரு பகுதிகளையும் சுருக்கத்தையும் தான் சொல்லியிருக்கேன். கதை கேட்கலாமா? அப்பா, ரொம்ப உற்சாகமா உட்கார்ந்து இருக்கிறீங்களே. ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு கதை சொல்லல. ஐயோ, முகெல்லாம் வாடிருச்சு. கதை சொல்லல, ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். கவனமா கேக்குறீங்களா? சார் சார், கொஞ்சம் உள்ள தள்ளுங்க சார். என்ன சார் இப்படி படியிலே நின்னுகிட்டா பின்னாடி வருவாங்க எப்படி சார் ஏறுவாங்க? போங்க சார் உள்ள, கொஞ்சம் நெருங்கி போங்க சார். அப்பா, கொஞ்சம் கூட நகல மாட்டாங்களே. போங்க சார் உள்ள. ஐயோ, என்ன நெருக்கடி, என்னையா இது? என்ன சார் இதா? மதுரையில வந்து காலையில பஸ் ஏறிக்கிட்டு நெருக்கடியாயா? இது என்ன உங்க கிராமத்துல உள்ள பஸ் மாதிரி நினைப்பா உங்களுக்கு? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், இல்லாட்டி கூட்டம் இல்லாத பஸ்ல பார்த்து ஏறிக்கிடுங்களேன். இது அன்றைய காலையில பஸ்ல நடந்த சம்பவம். அந்த அண்ணாச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி ஒரு மாதிரி கூட்டத்தில் நின்னுகிட்டே இருக்காங்க. கையில ஒரு ஹேண்ட்பேக் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதையும் ஒரு மாதிரியா அப்படி கூட்டத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒட்டி வச்சுக்கிட்டாங்க. அப்படி கூட்டம் நெருக்கி வருது. படியில கொஞ்ச நேரம் தொங்கி இருந்தாங்க. அப்படி ஒவ்வொரு படியா முன்னேறி மேல ஏறி நின்னுக்கிட்டாங்க. நேரம் ஆயிக்கிட்டே இருந்துச்சு. பேருந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு சில நிறுத்தங்கள் வந்து முடிஞ்சப்புறம் கூட்டம் குறைய ஆரம்பிச்சது. அப்பாடி அப்படின்னு இந்த அண்ணாச்சி ஒரு சீட்ல போய் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தவங்க இவங்க காலுல ஏதோ ஒரு பொருள் தென்பட்டுச்சு. கீழே குனிஞ்சி பாக்குறாங்க. இவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன தெரியுமா? இவங்க பொருள் ஒண்ணு கீழே கிடக்குது. என்னடா இது? நம்ம பையில வச்சிருந்த பொருள் எப்படி கீழே விழுந்துச்சு? உடனே பைய திறந்து பாக்குறதுக்காக பார்த்தா இவங்க பைய இவங்க அடைச்ச மாதிரியே தான் இருக்கு. அப்படின்னா எப்படி இந்த பொருள் கீழே விழுந்திருக்கும்? பைய மெல்ல தூக்கி பார்த்தா பையக்கு கீழே ஒரு நீளமான ஓட்டை. யாரோ பிளேட வச்சு அவங்க பைய கிழிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணும் உடல. திரும்பி துளாவி பார்த்தாங்க. பையில இருந்த ஒரு பெரிய கவரை காணல. அந்த கவருக்குள்ள முக்கியமான பல, அச்சச்சோ, அது எப்படி சொல்லணும் எனக்கு தெரியல. இவங்க ஒரு 3 வருஷமா முயற்சி செய்த பல முக்கிய குறிப்புகள்லாம் அதுக்குள்ள இருந்துச்சு. இவங்க 3 ஆண்டுகளாக கல்லூரி படிக்கிறாங்க. அந்த கல்லூரி படிச்ச முழு குறிப்புகளும் ஒரு கவர்ல வச்சு அந்த கவரை தான் இவங்க பேக்ல வச்சிருக்காங்க. ஆக இப்போ அந்த கவரை யாரோ பணம் இருக்கிற கவருன்னு நினைச்சு திருடிட்டாங்க. இவங்களுக்கு மனசுல ரொம்ப வேதனை, அழுகையா வருது. ஐயோ, 3 ஆண்டு நான் கஷ்டப்பட்டு உழைச்ச இது காணாம போயிடுச்சே
நைஸா கண்டக்டர்கிட்ட போனாங்க. சார் சார், என் பையில கொண்டு வந்த ஒரு முக்கியமானது தொலைஞ்சிருச்சு சார். கொஞ்சம் கேளுங்க சார் யார்கிட்டயாவது. யோ என்னையா இது, உங்க ஒரு மாதிரி நினைச்சையா, கேட்ட உடனே குடுக்குற மாதிரி, நல்ல ஆளியா இது அப்படின்னு சொல்லி அவங்க வேற சத்தம் போட்டாங்க. இந்த அண்ணாச்சி முடிஞ்சளவு அந்த பஸ்ல தேடி தேடி பார்த்தாங்க. ஒண்ணுமே கிடைக்கல. உடனடியா ஒரு நிறுத்தத்துல இறங்கி மறு பஸ்ல ஏறி இவங்க வந்த, அதாவது ஏறின இடத்துக்கு திரும்பி போனாங்க. அங்க போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தேடி தேடி பார்த்தாங்க. இந்த ஒரு கவர் கிடக்குது. வேகமா போய் தூக்கி பார்த்தா அது வேற ஒரு கவர். எங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்ப நான் என்ன செய்யறது? என்னுடைய கல்லூரியில இந்த படிப்பு பற்றி விசாரிப்பதற்காக வந்த இடத்துல இப்படி நடந்து போச்சே. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சரி, இருந்தாலும் இது தொலைஞ்சிருச்சு. இதுக்கு வேற ஒரு நகல் எடுப்பதற்கு நம்ம கல்லூரியில ஏதாச்சும் உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நேர இவங்க கல்லூரிக்கு பயணமானாங்க. அங்க போய் அங்க உள்ள விசாரணை நிலையத்துல போய் விசாரிச்சு கேட்டாங்க. ஐயா, இப்படி நடந்து போச்சு, இதுக்கு ஏதாவது நீங்க உதவி பண்ண முடியுமான்ட்டு. என்ன சார் இது, இங்க 1000 வேலை இருக்குது, நீங்க இங்க இருந்ததெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. நீங்க எங்க கல்லூரியில படிச்சதுக்கு எந்த அத்தாட்சியுமே இப்ப உங்ககிட்டயும் இல்ல, அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது சார். என்ன சார் இது, பிரச்சனை இல்லாம இன்னொருக்க படிச்சிருங்க, அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. போங்க சார், போங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார், போங்க சார். ஐயோ, இந்த அண்ணாச்சிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏ சாமி, நான் உங்க ஊழியத்தை தானே செய்யறேன் சாமி, ஏன் எனக்கு இப்படி நடந்து போச்சு? 3 வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சேன் சாமி, இதுக்காக ரொம்ப பணத்தை வேற செலவழிச்சிருக்கேன், என்னுடைய உழைப்பு வேற செலவழிச்சிருக்கேன், உதவிச்சிங்க ஏ சாமி, எப்படியாச்சும் கிடைக்கட்டும் ஏ சாமி. மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு திரும்பியுமா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து தேட ஆரம்பிச்சாங்க. அந்த பஸ்ல எல்லாம் மீண்டும் மீண்டுமா தேட ஆரம்பிச்சாங்க. கிடைச்சிச்சா? கிடைக்கவே இல்லை. மௌனமா இவங்க ஊருக்கு திரும்பினாங்க. வர்ற வழியெல்லாம் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இருந்தாலும் இவங்க மனசு ஒரு பக்கம் சொல்லிச்சு, எல்லாமே போச்சு, இன்னும் என்ன பண்றது? 3 வருஷம் உழைச்சது வீணா போச்சு, ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்ல. மனசு ரொம்ப கஷ்டம் அடைஞ்சிட்டு, தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் நடக்கும்போது நீ ரொம்ப சோர்ந்து போற இல்லையா? உனக்கு விருப்பமான ஒரு பொருள் தொலைஞ்சிட்டன்னா அழுகையா வருது, சாப்பிட மனசு இருக்க மாட்டேங்குது, எந்த வேலையுமே செய்ய உன் மனசே வர மாட்டேக்கு இல்லையா? ஆனா நீ நம்பிக்கையோட ஏசப்பட்ட ஜெபம் பண்ணிருக்கையா? அவர் நினைச்சா உன் வாழ்க்கையில அதிசயத்தை செய்யலாம் இல்லையா? இந்த அண்ணாச்சி இப்போ ஒரு புது தெம்பு வந்துச்சு. ஏன் ஏசப்பா வேதாகமத்தின் காலங்கள்ல ரொம்ப பேருக்கு பெரிய பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்காங்க, அந்த ஏசாமி என் வாழ்க்கையில ஏன் செய்யக்கூடாது? நாங்க வீட்டுல போய் இத சொல்ல போறதில்ல, கண்டிப்பா ஏசாமி எனக்கு உதவி செய்வார். அந்த நம்பிக்கையோட வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல போன உடனே அவங்க அப்பா அம்மா கேட்டாங்க, டேய் போய் விசாரிச்சுட்டு வந்திய, எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்களாடான்னு கேட்டாங்க. ஆமா ஆமா, எல்லாம் சரியா சொல்லிட்டாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு அப்படின்ட்டு இந்த அண்ணாச்சி ஒரு மாதிரியா நம்பிக்கையோட சமாளிச்சுட்டாங்க. அடுத்து இவங்க உடனடியா ஊழியத்தின் விஷயமா ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு. அங்க போய் ஒரு 3 நாள் ஊழியம் செய்து விட்டு அந்த 3 நாள் இவங்க மனசுக்குள்ள ஒரே ஜபம்தான். ஜெபம் பண்ணிட்டு நேர வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இவங்களுக்கு ஒரு சிறந்த வரவேற்பு காத்திருந்துச்சு. என்ன தெரியுமா? அவங்க அம்மா, டேய் என்னடா இது, நல்ல கல்லூரில போய் விசாரிச்சுட்டு வந்த பாரு, அவங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவங்க, பணத்தை மாத்திரம் வேலைக்கு வாங்கிடுறாங்க, கொஞ்சம் லேட்டா அனுப்புனா அதுக்கு வேற அவதாரம் வேற போட்டுருந்தாங்க. என்னடா இது, ஓ சான்றிதழ் முழுவதும் ஒரு கிழிஞ்ச கவருக்குள்ள வச்சு தவால அனுப்பியிருக்காங்கடா, என்னடா இது, கொஞ்சம் கூட அவங்களுக்கு இது இல்லையே. இந்த அண்ணாச்சிக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. எங்க கொண்டாங்க கொண்டாங்க பாப்போம். வாங்கி பார்த்தாங்க. ரொம்ப ஆச்சரியம், இவங்க எந்த கவர்ல வச்சு எந்த சான்றிதழ்லாம் தொலைச்சாங்களோ அதே கவர், அதில் உள்ள அனைத்து சான்றிதழ்களும் அப்படியே வீட்டுல வந்திருக்கு. என்ன ஆச்சரியம். ஆனா அட்ரஸ் எப்படி தெரிஞ்சுன்னு பார்த்தா, இவங்க எந்த கவர்ல வச்சிருந்தாங்களோ அந்த கவர்ல ஏற்கனவே இவங்க முகவரி அதுல இருந்துச்சு, அதனால மிக எளிதில வந்திருக்கு. இவங்க சொல்லனா ஆச்சரியம். அப்பதான் வீட்டுல உண்மையை சொன்னாங்க, நடந்த சம்பவத்தை. வீட்டுல ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏசாமி இப்படி கூட செய்வாரா? ரொம்ப ஆச்சரியம். நடந்தது என்ன தெரியுமா? இவங்க போகும்போது இவங்க பையில இருந்து எடுத்திருக்காங்க பாத்தியா, அந்த நபர் எப்படியோ அதுக்கு இறக்கப்பட்டு அதை ஒரு தபால் பெட்டியில போட்டிருக்காங்க. அதே இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வீடு வந்து சேர்ந்திருக்கு. ஏசாமி உயிருள்ள கடவுள் இல்லையா? அவருக்கு பிரியமான பிள்ளைங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கார் இல்லையா? இந்த அண்ணாச்சி ரொம்ப நன்றி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இயேசுவுக்கு நன்றி இல்லவங்களாவே இருந்தாங்க. அந்த அண்ணாச்சி யாருன்னு தெரியுமா?
உங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்கனே நான் தான். என் வாழ்க்கையில தான் ஏசப்பா இந்த அற்புதங்களை செஞ்சாங்க. சரி, இப்ப நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசுசாமி, நீங்க பலருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க. ஆமா, எங்க வாழ்க்கையில் நீங்க செய்வீங்கங்கிற நம்பிக்கையோட ஜெபம் பண்றோம் சாமி. நாங்க எப்பொழுதும் உங்க பேர்ல நம்பிக்கையா இருந்து நீங்க செய்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் வண்ணம் நாங்க காத்திருக்க, நீடிய பொறுமையோட காத்திருக்க உதவி செய்யுங்க. ஆமீன். அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, இது வரைக்கும் எங்க சிறுவர் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிங்க, அப்படித்தானே?